everyone, welcome to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ உப்டன் தான். ஸோ இது வந்து ஸ்கின் பிரைட்னிங் உப்டன். நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த உப்டன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த க்ரீன் கிராம் பச்சை பயிர் தான் நம்மளுக்கு வேணும். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, நல்லா ஸ்கின்னை நரிஷ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், நல்ல பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்கும் இது. அண்ட் செகண்ட் வந்து என்னோடய ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் இது வந்து ரைஸ். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. பச்சை பயிர் வந்து உங்களுக்கு 1/2 கப் இருந்தால் போதும். இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு ஃபைன் பவுடராக வேணாலும் நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, இல்லை கொஞ்சம் கோர்ஸாக வேணும்னா அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை வந்து ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுலேயே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். அரிசி வந்து சன் டேன், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ட். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நல்லா ஈவன் டோனாக ஆக்கிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து வைல்ட் டர்மரிக் எடுத்திருக்கேன், கஸ்தூரி மஞ்சள். நான் யூஸ் பண்ணுறது தாத்ரியோட பிராண்ட். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் மஞ்சள் கூட போடலாம். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. நான் நியர் அபவுட் 1/2 ஸ்பூன் வரைக்கும் போடுறேன். அண்ட் கஸ்தூரி மஞ்சளில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் இருக்காது, அந்த எல்லோ கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்காது. அண்ட் கஸ்தூரி மஞ்சள் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் ஸ்கின்னுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெமன் பீல் பவுடர் அண்ட் ஆரஞ்ச் பீல் பவுடர். நீங்கள் எதாவது ஒரு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதோட செட்டாக வந்ததுனால நான் யூஸ் பண்ணுறேன். லெமன் அண்ட் ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது. அது வந்து உங்கள் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகிடும். டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுனா கூட அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது கடையில் வாங்குறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வீட்டில் செய்யலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரஞ்ச் பீல் அண்ட் லெமன் பீல் எல்லாம் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சி பவுடராக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். இதுவும் நீங்கள் வந்து வீட்டிலே செய்யலாம். ஜஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈவன் டோனாக ஆக்கிடும். ப்ளஸ் ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம ஸ்கின். இதுலேயும் விட்டமின் சி இருக்குது. ஸோ இதுவும் உங்கள் காம்ப்ளெக்ஷன் நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் ஸ்கின்னையும் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து avarampoo பவுடர். இதுதான் நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட். avarampoo வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹேருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் avarampoo. அண்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளோட உப்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் உங்கள்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட 4 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குன்னா 4மே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்டன் வந்து ஸ்டோர் பாட் உப்டனோட சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அந்தந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி படக்கூடாது. மற்றபடி நீங்கள் எந்த கண்டெய்னரில் வேணால் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எம்கேஃபனோட ஜார் யூஸ் பண்ணுறேன். அந்த பாடி ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து தான் எடுக்கணும். அதனால் நான் இதுக்கே யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து மில்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறனால நான் வந்து ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உப்டன் வந்து ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த உப்டனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து சூட் ஆகாது. அதனால பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பேட்ச் டெஸ்ட் என்னென்னா உங்கள் கழுத்துக்கு பின்னாடி நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லைன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பேக் வந்து நான் ஸ்க்ரப்பிங் சைடில் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும், நல்லா டீப் க்ளீன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உப்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன்டாக சூப்பராக இருக்கும். இப்போயே நான் இதை ஷேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா கேர் எடுத்துக்க முடியும்.
அதனால தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லைனா வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே யூத்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின் அண்ட் நல்லா ப்ரைட்டராகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பேக்ஸ் நான் எப்போ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து போடுவேன். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கனால ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் வந்து நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணி கூட ரிமூவ் பண்ணலாம், இல்லை நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த உப்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye-bye and take care of yourself.